அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பண தேவை இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கும் போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தடையில்லாமல் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அடகு நகை மீட்கக்கூடிய பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருந்தேன். ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகளுக்கு நல்ல பலன் கிடச்சிதா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவேன், கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுவேன். இப்போ நான் ரீசெண்டாக செஞ்ச இந்த ஒரு பரிகாரத்துக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுங்க. நிறைய பேர் நாங்கள் நகை மீட்டுட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் ஒரு சகோதரியினுடைய அந்த கமெண்ட்டை கூட நான் இன்றைக்கி காலையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேங்க. ரொம்பவுமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவே அது இருக்கும். உங்களில் யாருக்காவது இது போல் நகை அடகு வச்சிட்டிங்க, மீட்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் அதனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நகையும் உங்களுடைய வீட்டுக்கு வரும். சரிங்களா? சரி, இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 22ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு வளர்பிறை சதுர்த்தி இருக்குது. பங்குனி மாத சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் குறைபாடு நீங்கணும், அரசு வேலை கிடைக்கணும், பணம் பெருகணும், அதே போல் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகணும். அப்படிங்கும்போது இந்த வளர்பிறை சதுர்த்தியை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்த்தி திதியானது நமக்கு இன்று நள்ளிரவுலே தொடங்கிடுச்சுங்க. இது இப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது வரும் இல்லையா 12 மணி, அந்த 12 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்குது. இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்போது ராகு, கேது, சனீஸ்வரரை சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகுவுக்குரிய எண் சேர்க்கை இந்த ஆங்கில தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. ராகுவுக்குரிய எண் 4. இப்போ தேதி பார்த்திங்கன்னா 22. 2+2 4ன்னு இருக்குது. அப்போ கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பண கஷ்டம் எல்லாம் நீங்கும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் ராகு பிரீத்தி செய்வோம். இன்றைக்கி அதுவும் நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அளவில்லா பணத்தை அள்ளி தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடான 8ங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பாடத்தை புகட்டுவது, அதே போல் கஷ்டங்களை கொடுத்து நம்மளை சரி பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் சொல்லலாம். அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 8 அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எப்படி பார்த்திங்கனாலும் A to Z கஷ்டங்களும் நீங்கும், பணமும் சேரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நாள் உங்களுக்கு 100% உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் இப்போது இன்றைக்கி அசைவம் சாப்பிடல அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அது நீங்கள் சொல்லி தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா கூட போதும், உங்களுக்கு பண கஷ்டமே வராது, கோடீஸ்வர யோகம் உண்டாகும். ஒருவேளை அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. இப்போ நான் சொல்கிற மெத்தடு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்றைக்கி ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இலையை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும், இல்லைன்னா நல்ல சம்பளத்துலேயாவது வேலை கிடைக்கும். அதே போல் 4 திசையிலேருந்தும் பண தடை நீங்கள் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நான் சொல்ல போகிறது எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லாத ஒரு முறை தான். இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகளில் அசைவம் செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இதை செய்யலாம். குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. எந்த நேரத்தில் செய்யணுன்னா இதுக்கு நேரம் காலமும் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. வீடியோ பார்த்த உடனேயுமே கூட செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். சிவப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரெட் கலர் தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுங்க. ஒரு 10 தடவையாவது மூச்சை உள்ளே இழுத்து இழுத்து வெளியில் விடுங்க.
அதன் பிறகு 2 உள்ளங்கையும் பரபரன்னு தேய்ங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கையை உங்கள் 2 கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேடு இருக்குது பாருங்கள், இங்கே கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. அடுத்தது இங்கே இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இது ஸ்வஸ்திக் சிம்பல். இந்த சிம்பலை இந்த சுக்கரமேட்டு பகுதியில் போட்டுக்கோங்க. இந்த சிம்பல் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது, விநாயக பெருமானுக்கும் உரியது, நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம். இதை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நான் 4 திசையிலிருந்தும் தடையில்லாத பணவரவை ஈர்க்கிறேன். நான் 4 திசையிலிருந்தும் தடையில்லாத பணவரவை ஈர்க்கிறேன். நான் 4 திசையிலிருந்தும் தடையில்லாத பணவரவை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்ககிட்ட நிறைய பணம் சேர மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, இங்கே இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 8ங்கிற எண்ணையை நீங்கள் ஹரிசாண்டலாக போட்டிங்கன்னா வரக்கூடியது தான். இதுதான் பணத்தோட ரிலேட்டடானது. சரிங்களா? இதை போட்டுட்டு நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன், நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன், நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற அஃபர்மேஷனை சொல்லுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இதில் நம்ம இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சிருக்கிறதே நமக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மேலும் இங்கே நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிளும் போட்டிருக்கிறோம். நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த 8 சேர்க்கை வரும்போதெல்லாம் நான் வீடியோ போட மறந்தாலும், வீடியோவில் சொல்கிறதுக்கே மறந்துட்டாலும் இன்ஃபினிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. தினமுமே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் இந்த இடத்துல போடுறது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா? அதுவே இன்றைக்கி அந்த சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி இதை நீங்கள் போட்டுக்கோங்க. சரி, இது எத்தனை நேரம் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் முழுவதுமே இருக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா இந்த நாள் முழுக்குமே, அதாவது இரவு 12 மணி வரைக்குமே நமக்கு இந்த சதுர்த்தி திதியும் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 8 எண்ணும் இருக்குது. அதனால் நீங்கள் நாள் முழுவதுமே இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ, அப்போல்லாம் இந்த சிம்பலை பார்த்து நான் சொன்னேன் இல்லையா, 4 திசைகளிலிருந்தும் தடையில்லாமல் நான் பணத்தை ஈர்க்கிறேன், அந்த ஒரு அஃபர்மேஷனையும், நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனையும் நல்ல மனதார நம்பிக்கையோடு சொல்லுங்கள். வாயளவில் சொல்லாமல் உணர்ந்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பணம் வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அது இப்போ நடந்துட்டுருக்குதுங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே கொண்டு ரியலான சந்தோஷத்தோடு நீங்கள் கொண்டு வாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக கற்பனை பண்ணினா தான் அது நடக்கும். அதனால் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.